எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு தேடல ஆரம்பிக்க போறோம். சிக்கலான சமூக அரசியல் யதார்த்தங்களை ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையில இருந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த பயணத்துல பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அரசியல் சித்தாந்தங்கள்லாம் தாண்டி உண்மையான மனிதநேயமும் கல்வியும் இப்ப எங்க இருக்கு? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட தான் நாம இன்னைக்கு உள்ள நுழைய போறோம். இது எந்த ஒரு கட்சி சார்பான விஷயமும் கிடையாதுங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட சுய தேடல். கொஞ்சம் நடுநிலையா யோசிச்சு பாப்போம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்துரலாம். முதல்ல அரசியல் விவாதங்கள்ல மனிதநேயம், 2வது வரலாற்று ஆளுமைகள், 3வது பொருளாதாரம் மற்றும் கல்வி, 4வது மாநில அரசியல், அப்புறம் கடைசியா தொழில்நுட்பமும் நம்ம எதிர்காலமும். டக்குன்னு விஷயத்துக்குள்ள போயிடலாம். பகுதி 1. அரசியல் விவாதங்களில் மனிதநேயம். மாற்று கருத்தை மதிப்பதுல தான் மனிதநேயம் தொடங்குது. எவ்ளோ அழகான வரி இல்ல? நம்ம அரசியல் விவாதங்கள்ல எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள வெறும் ஓட்டு வங்கியாவோ இல்ல எதிரியாவோ பார்க்காம முதல்ல ஒரு சக மனுஷனா பார்க்கறது ரொம்ப முக்கியம். அரசியல் லாபத்துக்காக அவங்கள கிண்டல் பண்ணாம அந்த கேள்வியில இருக்கிற வழிய புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மனிதநேயம். ஒரு விவாதத்துல உண்மையான கல்வின்னு நாம சொல்றது வெறும் பட்டங்கள கிடையாதுங்க. அது ஒரு தெளிவான புரிதல். கேள்வி கேட்கிறவர் உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி பதில் சொல்றவர் தன்னோட சித்தாந்தத்தை திணிக்காம தனிநபர் தாக்குதல் பண்ணாம சரியான டேட்டாவோட விளக்கணும். இங்க நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட உண்மை ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் நோக்கமா இருக்கணும். பகுதி 2. ஆளுமைகளும் வரலாற்றுத் தடயங்களும். வரலாற்று மாத்தின 4 முக்கியமான மனிதர்களையும் நிகழ்வுகளையும் பத்தி இப்போ பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகர சபையில வீடற்றவர்களுக்காக செல அமைப்ப உருவாக்குன நித்யாராமன். அரசாங்க திட்டங்களை சாதாரண மக்கள் கிட்ட ரேடியோ மூலமா ரொம்ப அழகா கொண்டு சேர்த்த ஏஎம் நடராஜன். தாமிரபரணி நாகரிகத்தோட சங்க கால தொடர்ப முதுமக்கள் தாழிகள் மூலமா நிரூபிச்ச கருவலம் வந்த நல்லூர் தொல்லியல் கண்டுபிடிப்பு. அப்புறம் கீழடி ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகளை தலைமையேற்று நடத்தின தொல்லியல் ஆய்வாளர் யதீஷ்குமார். இவங்க ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் நம்ம சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. 146 கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுல பணவீக்கம் ஏறுது, வேலைவாய்ப்பின்மை அதிகமாகுது. ஆனா மக்கள் ஏன் இத பத்தி பெருசா கேள்வி கேட்காம அமைதியா இருக்காங்க? இது நம்மள கொஞ்சம் தீவிரமா சிந்திக்க வைக்குது இல்லையா? பகுதி 3. பொருளாதார அமைதியும் கல்விச் சவால்களும். இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் இருக்குங்க. மக்கள் சாதி, மதம், பிராந்தியம்னு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால அவங்களோட முன்னுரிமை மாறிடுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பதிலா வேற யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு நம்பகமான மாற்று அரசியல் பிம்பம் இங்கே இல்ல. ஊடகங்களும் கவர்ச்சியான செய்திகளை மட்டுமே அதிகமா பேசுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த இலவச அரிசி, கேஸ் மானியம் மாதிரியான திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்குது. அந்த ஒரு சின்ன நம்பிக்கைக்காகவே அவங்க பெரிய பொருளாதார கஷ்டங்களை சகிச்சுக்க பழகிட்டாங்க. கல்வின்னு வரும்போது நீட் தேர்வை பத்தி நம்ம புரிதல் கொஞ்சம் மாறணும். இது வெறும் தகுதி தேர்வு கிடையாதுங்க. இது ஒரு நீக்கல் தேர்வு. ஏன்னா கொஞ்சோண்டு மெடிக்கல் சீட்டுக்காக லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடும்போது வடிகட்டுறதுக்காகவே கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக்கப்படுது. ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற மாணவர்களுக்கும் சிபிஎஸ்இ கோச்சிங் சென்டருக்கு போற வசதி படைத்தவர்களுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி தான் இங்கே பெரிய சவால். பகுதி 4. மாநில அரசியலும் சாமானியர் முன்னேற்றமும். ஒரு சாதாரண மனுஷன் முன்னேறணும்னா மாநில அளவில 3 விஷயங்கள் கட்டாயம் நடக்கணும். 1. நம்ம மாநிலத்தோட வரி வருவாய நமக்கே சரியா பயன்படுத்துற கூட்டாட்சி உரிமையை மீட்கணும். 2. மத்திய அரச மட்டுமே நம்பி இருக்காம மாநிலத்திலேயே நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும். 3. தேசிய அளவுல கொள்கைகளை மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும். தமிழ்நாட்டுல ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல விஜயோ யார் வந்தாலும் இந்த வியூகங்களை கையாண்டா மட்டும்தான் சாமானியர்களுக்கு உண்மையான மாற்றம் கிடைக்கும். சரி, இப்ப கொஞ்சம் கள அரசியல ஓரம் கட்டிட்டு நம்ம எதிர்காலத்துக்கு போலாம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு வந்தா நம்ம வேலையெல்லாம் போயிடுமா? அதே நேரத்துல விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா எப்படி நட்சத்திரங்களை எட்டி பிடிக்குது? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். பகுதி 5. தொழில்நுட்பமும் இந்தியாவின் எதிர்காலமும். ஏஐ வந்தா வேலை போயிடும்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? இது ஒரு கத்தி மாதிரி. கண்டிப்பா ஏஐ சில வேலைகளை மாத்தும். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை. ஏஐய மேனேஜ் பண்ற புதிய வேலைகள் நிறைய உருவாகும். அதுக்கு நாம நம்ம திறமைகளை வளர்த்துக்கிட்டா போதும். குறிப்பா மனித உணர்வுகள், அனுதாபம், சிக்கலான முடிவெடுக்கிற திறன், இதெல்லாம் ஏஐயால பண்ணவே முடியாது. இந்த மாதிரியான திறன்களுக்கு எதிர்காலத்துல எப்பவுமே பெரிய மதிப்பு இருக்கும்.
இதே மாதிரி விண்வெளி துறையில இந்தியா இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. எலான் மஸ்கோட SpaceX Falcon 9 ராக்கெட் மூலமா நம்ம இந்தியாவோட GSN-2 செயற்கைக்கோள் வெற்றிகரமா ஏவப்பட்டிருக்கு. இது ஒரு மாபெரும் சாதனை. சென்னை IIT-யோட அக்னிபான் தொழில்நுட்பம், அப்புறம் பிக்சல், கேலக்ஸி ஐ மாதிரியான இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் கம்பெனிகளோட அசுர வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பேஸ் மார்க்கெட்ல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் பதிக்குதுன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற இந்த நம்பர் 37,500 கோடி ரூபாய். ரொம்ப பிரம்மாண்டமான தொகையா இருக்குல்ல? இது ஒரு குறிப்பிட்ட எரிசக்தி திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்ன திட்டம்னு கெஸ் பண்ண முடியுதா? இதுதான் நிலக்கரி வாயுவாக்கம், அதாவது கோல் கேசிஃபிகேஷனுக்கான திட்டம். நம்ம நாட்டுல நிறைய நிலக்கரி இருக்கு. அதை அப்படியே எரிக்காம கேஸா மாத்தி பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். இதனால நம்ம வெளிநாட்டுல இருந்து அதிக விலை கொடுத்து வாங்குற இயற்கை எரிவாயுவும் யூரியாவும் குறையும். நம்ம தேசத்தோட சக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட கரண்ட் தேவைக்கு நாமளே தற்சார்பா நிக்க இது ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். ஆக அரசியல் மனிதநேயம் தொடங்கி தொழில்நுட்பத்தோட உச்சம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். எந்த ஒரு சமூக மாற்றமோ ஒரு தனி மனிதனோட தேடல்ல இருந்து தான் தொடங்குது. உங்க அறிவு தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு இதை நான் முடிக்க விரும்புறேன். இந்த சமூகத்துல ஒரு சாமானியரா நீங்க முதல்ல எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிங்க. உங்களோட தேடலை தொடருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் சந்திப்போம். நன்றி.